எதிர்பாராத சாட்சிகள் தரைப்பகுதியில் நடந்த நாள். அலெக்ஸ் மற்றும் சாம் தங்களுக்கு பிடித்த கால்பந்து மைதானத்திற்கு செல்ல முடிவு செய்த ஒரு வழக்கமான சனிக்கிழமை மதியம் அது. வானம் தெளிவான நீல நிறத்தில் இருந்தது. குளிர்ந்த காற்று அதை ஒரு விளையாட்டுக்கு சரியான நாளாக மாற்றியது. தீவிர கால்பந்து ஆர்வலர்களான இரு நண்பர்களும் இந்த வார இறுதி அமர்வுகளை ரசித்தனர். விளையாட்டின் சுதந்திரத்தையும் தோழமையையும் அனுபவித்தனர். அவர்கள் தரைப்பகுதிக்கு வந்ததும் அணிகள் பயிற்சி செய்யும் பழக்கமான காட்சி, ஓரங்களில் இருந்து சிரிப்பு எதிரொலித்தல், மைதானத்தின் குறுக்கே பந்தை உதைக்கும் தாள சத்தமாகியவை அவர்களை வரவேற்றன. சிறுவர்கள் விரைவாக ஒரு போட்டியில் இணைந்தனர். அவர்களின் உற்சாகம் உயர்ந்தது மற்றும் சில நட்பு போட்டிக்காக ஆர்வமாக இருந்தனர். ஒரு எதிர்பாராத திருப்பம் அவர்களின் ஆட்டம் தொடங்கி சுமார் 1 மணி நேரம் கழித்து அலெக்ஸ் பெனால்டி ஷாட் எடுக்க தயாராகி கொண்டிருந்த போது திடீரென ஒரு பரபரப்பு அவர்களின் கவனத்தை ஈர்த்தது. வழக்கமாக அமைதியாக இருக்கும் வாகன நிறுத்துமிடத்திற்கு அருகில் புல்வெளியின் மூலையில் இருந்து உயர்ந்த குரல்களின் சத்தம் கேட்டது. அலெக்ஸும் சாமும் குழப்பமான பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர். ஆர்வம் தூண்டப்பட்டது. விசாரிக்க முடிவு செய்து 2 நண்பர்களும் மைதானத்தின் விளிம்பிற்கு ஓடி சத்தத்தின் மூலத்தை நோக்கி எச்சரிக்கையுடன் பார்த்தனர். அடுத்து அவர்கள் கண்டது அதிர்ச்சியூட்டும் மற்றும் திகிலூட்டும் விதமாக இருந்தது. ஒரு குழு நபர்கள் சூடான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தோன்றியது. மேலும் சூழ்நிலையின் தீவிரத்தை அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்வதற்குள் அவர்களில் ஒருவர் மதிய வெயிலில் அச்சுறுத்தும் வகையில் மின்னும் ஒரு பொருளை வெளியே எடுத்தார். குற்றத்தைக் கண்டேன். அலெக்ஸும் சாமும் அவநம்பிக்கையுடன் பார்த்து கொண்டிருந்த போது காட்சி வேகமாக வெளிப்பட்டது. ஒரு போராட்டம் நடந்தது. சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு குற்றமாக முடிந்தது. ஒரு தாக்குதலால் ஒருவர் தரையில் அசையாமல் இருந்தார். குற்றவாளிகள் விரைவாக சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடியதால் ஒரு குளிர்ச்சியான அமைதியை விட்டுச் சென்றனர். தாங்கள் கண்டதன் தீவிரத்தை உணர்ந்த அலெக்ஸ் மற்றும் சாம் விரைவாக செயல்பட வேண்டும் என்பதை அறிந்தனர். அவர்கள் விளையாட்டு மைதானத்திற்கு விரைந்தனர். அவர்களின் இதயங்கள் பயம் மற்றும் அட்ரினலின் கலந்தன. மேலும் அருகிலுள்ள பயிற்சியாளரை காவல்துறைக்கு அழைக்குமாறு எச்சரித்தனர். பேசுதல் காவல்துறையினர் வந்தபோது அலெக்ஸும் சாமும் சம்பவத்தை முடிந்தவரை விரிவாக விவரித்தனர். அதிர்ச்சியடைந்த போதிலும் நண்பர்கள் தங்கள் சாட்சியத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டனர். சம்பந்தப்பட்ட நபர்கள் மற்றும் நிகழ்வுகளின் வரிசை பற்றிய விளக்கங்களை அவர்கள் வழங்கினர். அது விசாரணைக்கு உதவும் என்று நம்பினர். பின்னர் நடந்த சம்பவம் மற்றும் பிரதிபலிப்பு. அடுத்த நாட்களில் இந்த சம்பவம் அலெக்ஸ் மற்றும் சாம் மீது மிகுந்த சுமையை ஏற்படுத்தியது. ஒரு காலத்தில் மகிழ்ச்சி மற்றும் நிதானத்திற்கான இடமாக இருந்த கால்பந்து மைதானம் இப்போது அவர்களின் நாள் எடுத்த எதிர்பாராத திருப்பத்தை நினைவூட்டுகிறது. அதிகாரிகள் முன்வந்து உதவுவதில் முக்கிய பங்கு வகித்ததன் மூலம் தாங்கள் சரியானதை செய்ததை அறிந்து நண்பர்கள் ஆறுதல் கண்டனர். தவறுகளை காணும்போது விழிப்புணர்வின் முக்கியத்துவம் மற்றும் தைரியம் பற்றிய புதிய விழிப்புணர்வையும் அவர்களின் அனுபவம் கொண்டு வந்தது. அமைதியற்றதாக இருந்தாலும் இந்த நிகழ்வு அவர்களின் நட்பையும், எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அவர்களின் உறுதியையும் வலுப்படுத்தியது. முன்னோக்கி நகர்தல். காலம் செல்லச் செல்ல அலெக்ஸும் சாமும் தங்கள் அன்பான மைதானத்திற்கு திரும்பினர். அது ஒரு காலத்தில் வைத்திருந்த மகிழ்ச்சியை மெதுவாக மீட்டெடுத்தனர். தங்களை சுற்றியுள்ள உலகத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அதற்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதை அவர்களால் தேர்வு செய்ய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நோக்கத்துடன் அவர்கள் வார இறுதி விளையாட்டுகளை தொடர்ந்தனர். மைதானத்தில் ஒவ்வொரு தருணத்தையும் அவர்களுக்கிடையே இன்னும் வலுவாக வளர்ந்த பிணைப்பையும் போற்றினர்.